phosphate than the soil, this casting is heavy. மண்புழு எச்சத்தில் 7 மடங்கு அதிகமாக தழைச்சத்தும் 9 மடங்கு அதிகமாக மணிச்சத்தும் காணப்படுகின்றன. 11 times more potash than the soil. 11 மடங்கு அதிகமான சாம்பல் சத்து இருக்கின்றது. 6 times more than calcium than the soil. 6 மடங்கு அதிகமான கால்சியம் மண்ணில் எவ்வளவு உள்ளதோ அதை விட 6 மடங்கு அதிகமான கால்சியம் உள்ளது. 8 times more magnesium than the soil. 8 மடங்கு அதிகம் மக்னீசியம் மண்ணில் எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட 8 மடங்கு அதிக மக்னீசியம் இந்த மண்புழு எச்சத்தில் உள்ளது. 10 times more sulfur than the soil. 10 மடங்கு அதிக கந்தகம் மண்ணில் எவ்வளவு உள்ளதோ அதை விட 10 மடங்கு அதிக கந்தகம் இந்த மண்புழு எச்சத்தில் உள்ளது. All the nutrients are existed in the local earthworm casting in the multiple quantity. எல்லா விதமான ஊட்டசக்திகளும் பல மடங்கு இந்த மண்புழு எச்சத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. That means all the nutrients are taken from the deeper soil and it is lifted and deposited near the root zone, and all the nutrients are supplied to the roots easily, naturally by means of the casting of the local earthworm. அப்படி என்றால் மண்ணில் கீழே நிறைந்து காணப்படுகின்ற ஊட்டங்கள் அனைத்தையுமே இந்த மண்புழு தன் வயிற்றுக்குள்ளே எடுத்து வந்து மேலே மண்ணின் மேல்பரப்பில் வேர்களுக்கு அருகே எச்சமாக விட்டுவிடுகின்றது. இந்த எச்சங்களே பயிரின் தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாதது ஆகும். माने मुंबई का माल मदुराई में, चेन्नई का माल मदुराई में, कोलकाता का माल मदुराई में और दिल्ली का माल भी मदुराई में. உதாரணத்திற்கு எப்படி என்றால் மும்பையில் உள்ள எல்லா ஊட்டங்களும் மதுரைக்கு வந்துவிடுகின்றன, சென்னையில் உள்ள ஊட்டங்கள் அனைத்தும் மதுரைக்கு வந்துவிடுகின்றன, கல்கத்தாவில் உள்ள அனைத்து ஊட்டசக்திகளும் மதுரைக்கே வந்துவிடுகின்றன. இதை செய்வது மண்புழு ஆகும். There is no need of chemical fertilizer. There is no need of the manure. There is no need of the irrigation also. If you are getting the 600 minimum in fall every year, there is no irrigation. 600 mm பருவமழை வந்தாலே போதுமானது. இந்த மண்புழு இருந்தால் உங்களுக்கு வறட்சி ஏற்பட வாய்ப்பே இல்லை. ரசாயன உரமும் தேவையே இல்லை, தொழு உரங்களும் தேவையே இல்லை. மண்புழு இருந்தால் மட்டுமே அந்த நிலங்களில் மண்புழு இருந்தால் மட்டுமே போதுமானதாகும். So I request all NGOs